இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டீஃபால்ட்டாகவே ஒவ்வொரு கேரக்டர்ஸாக ஆட் ஆன் ஆகிட்டே இருந்துச்சு. நான் பார்க்கும்போதே வந்து படத்தோட க்ரோத் லெவல் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஆட் ஆன் ஆகிட்டே இருந்தாங்க. அப்படி முக்கியமான ஒரு ஆள்னா பார்த்தீங்கன்னா லைக் அபிராமி மேடம் சொல்லலாம் இல்லையா? அவங்களோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம வந்து அவங்கள எவ்வளோ படங்கள் பார்த்து அவங்கள ரசிச்சிருக்கோம், அவங்களோட ஆக்டிங்லாம் பார்த்து. அவங்க கூட ஒர்க் பண்ண போகிறன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க ரொம்ப கிளியராக இருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அவங்ககிட்ட நான் நேரில் பார்த்தேன் அது. ஏன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தால் எப்படி ஒரு ப்ரொஃபஷ்னலாக எப்படி ஒருத்தங்க இருக்கணும், ஒரு சீனை எப்படி அப்ரோச் பண்ணணும், டேரக்டருக்கு என்ன தேவைன்றதை நம்ம எப்படி கொடுக்கணும், இது எல்லாமே அவங்க வந்து ஒரு டெம்ப்ளேட்டாக வச்சுருப்பாங்க போல இருக்குது. அது அவங்களோட புக்கில் இருக்கும் போல இருக்காது. எனக்கு அதெல்லாம் பார்த்து நான் உண்மையாக மிரண்டு இருக்கேன் நான். ஏன்னா இது எடுத்தது பைலிங்குவல், தமிழ் அண்ட் தெலுங்கு. ஸோ 2 லாங்குவேஜ் வந்து சைமல்டேனியஸாக ஷூட் பண்ணுறோம். ஸோ மேடம்க்கு தான் ஆக்சுவலாக பார்த்தா டைலாக்ஸ் ஜாஸ்தி படத்தில். ஒரு பெரிய நரேஷன் கொடுப்பாங்க அவங்க. ஸோ எல்லாரை காட்டிலும் அவங்களுக்கு டைலாக் ஜாஸ்தி. அது வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு 2மே வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எடுத்து முடிக்கணும் ஒரு லொக்கேஷனில். நான் வந்து ரொம்ப தயங்கி அந்த டைலாக் பேப்பர் அவங்கக்கிட்ட கையில் கொடுக்க போனேன் காலையில் கேரவனில். ஏன்னா அது ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர் அது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மேபி நான் என்ன நினச்சேன்னா, லோகேஷ் இது இவ்வளோலாம் பண்ண முடியாது, இட் வில் டேக் டைம், நான் பொறுமையாக தான் அது மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா அது மாதிரி ஏதோ ஒன்று தான் வரும், பட் மேனேஜ் பண்ணணும். பட் ஆனால் அவங்க எனக்கு கொடுத்த ரிப்ளை வேறு. பார்த்தாங்க, முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னாங்க. நான் எனக்கு முடிச்சிடலாம்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் நான். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே முடிச்சிட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு 2 லாங்குவேஜ் தெரியுன்றது ஒரு அட்வான்டேஜாக இருந்தால் கூட அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை ஈஸி பண்ணி கொடுத்தது எங்களுக்கு. ஸோ சச் அ ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். நான் உண்மையிலே ஐம் வெரி பிளஸ்ட் டு ஒர்க் வித் அபிராமி. அது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சீனியர் கூட அவங்ககிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன் நான். சில விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஐ லேர்ன் ஃப்ரம் ஹர்.